नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। द्वैपायनोष्टपुटनिःसृतमप्रमेयम् पुण्यं पवित्रमथ पापहरं शिवं च यो भारतं समधिगच्छति भासमानं किं तस्य पुष्करफलैः अभिषेचनेन। जयति पराशरसूनुः सत्यवती हृदयनन्दनो देवः यस्यास्य कमलगलितं वाङ्मयम् अमृतं जगत्पिबति। हे பெண்ணே கிருப்ணாமிதே சுப்ரஜாஸ்த்வாய. கிரிப்னா பிடிச்சபடி விடக்கூடாது. அப்படி பிடிக்கச்ச யாரோ ஒன்று ஆபீஸ்ல அந்த பக்கம் பீடி பிடிச்சு போட்டு ஒரு பெரிய பார்சல் கொண்டுரும் கங்கராச்சுலேஷன் சொல்றதுக்கு. இவன் பவித்திர பாணியா இருந்துட்டு கையை பிடிக்க வேண்டியவன் அதை விட்டுட்டு அந்த பீடி பிடிச்ச கைக்கு கங்கராச்சுலேஷன் சொல்லி அந்த பார்சலை வாங்கி வச்சா அப்பயே கட் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, கன்ஃபார்ம்டு. ஏன்னா இந்த காரியத்திற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமே தவிர்த்து அப்பவே எவனோ கண்டவன் கையை பிடிச்சிருந்தா அது அங்க ஊதிட்டு வந்திருக்கும். அப்பதான் ஒரு கையில ஒரு கப்பு, ஒரு கையில ஒரு சிப்பு, அதுல ஒரு பார்சல். இது கொண்டு வர இது பிரம்மாண்டமான பார்சல். ஏண்டா அது உனக்கு சக்தி. இங்க உனக்கு கிரகஸ்தாசிரம கர்மாணி யதா காலம் யதாவிதின்னு அந்த கிரகஸ்தாசிரம தர்மானுஷ்டானத்தை செய்வதற்கு உனக்கு பிரதானமான ஒரு என்ட்ரன்ஸ் இல்லையா, என்ட்ரி இல்லையா இது? சுப்ரஜாஸ்தாய, நல்ல சந்ததிகள் நம்முடைய குலத்தில் வளர வேண்டும். அடுத்து அடுத்து இந்த பரம்பரை ஸ்ரேயஸ்கரமாக செழிக்க வேண்டும். ஹஸ்தம் மயா பத்யா, உன் பத்யாமயா கணவனான என்னாலே பெண்ணே உன் கை பிடிக்கப்படுகின்றது. எதை போல? ஜரதஷ்டெர்யதாசஹா, வயசான காலத்தில் நான் கைப்பிடித்திருக்கும் ஊன்றுகோலை போல. வாக்கிங் ஸ்டிக் எனக்கு வயசான காலத்துல வாக்கிங் ஸ்டிக்னா அப்பொழுதும் ஏ பெண்ணே உன் கைதான் எனக்கு எப்பொழுதுமே ஆதாரம் என்று பிள்ளை சொல்லி பெண் கையை பிடிக்கிறான். இத உணர்ந்து பண்ணினா எவ்வளவு நல்லா இருக்கும். இதுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். சுப்ரஜாஸ்துவாயன்னு நல்ல சந்ததிகள், நல்ல பிள்ளைகள், புத்திரபௌத்திராதிகள் நாம எப்படி நல்ல குலத்துல பிறந்திருக்குமோ அது போல அடுத்தடுத்து நம்ம வம்ச பரம்பரையும் இதே மாதிரி இருக்கணும்ன்றதான மனோபாவத்தோட கைப்பிடிச்சா அது நிக்குமா நிக்காதா? அந்த சந்ததி விருத்தியாகுமா விருத்தியாகாதா? இன்னைக்கும் சதாபிஷேகம்னு எத்தனை தம்பதிகள் இருக்கா? இப்ப லேட்டஸ்ட் ஃபேஷன் என்ன? சஷ்டி பூர்த்தி பண்ணிக்கிறா. எப்படி? அதுல பத்திரிகை போடுறா. என்னது? இவருடைய இரண்டாவது மனைவிக்கும் அவருடையதான மூன்றாவது கணவருக்கும் சேர்த்து சஷ்டி பூர்த்தி நடைபெறுகிறது. இது ஃபேஷனா? 20 வருஷத்துக்கு ஒரு ஆத்துக்காரா? 20 வருஷத்துக்கு ஒரு ஆம்பியாளா? என்னாச்சு? எதுலையுமே சரியில்லை, எதையுமே ஒத்துக்கல, எதையுமே சரியா பார்க்காததுனால மனோபாவங்கள் வறண்டு போய் அதுல ஒரு நல்ல ஒரு பசை, அதாவது பந்தம், பாசம், சம்பிரதாயம் அப்படின்றதான சனாதன தர்மானுஷ்டான அந்த பசையே இல்லாமல் போனதுனால மொத்தம் போயிடுது. பர்சல மட்டும் பசை இருக்கு. அதை பார்த்து வரதே சொல்ல, மனசை பார்த்து வரல. அந்த பெண் கணவன் கைப்பிடித்த பொழுது பாணி கிரகணம், பெரியவர்கள்லாம் பாணி கிரகண சுபமோர்த்தோ ஸ்திரீ பவந்தோ மகாந்தோனு கிருண்ணந்தூன்னு, அதுதான் ஒழுங்கா ஒரிஜினலா அக்ஷர சேர்க்க வேண்டிய சமயம். இந்த அதுதான் ஸ்ரௌத கர்மா ஸ்ருதியில சொல்லப்பட்டது. பின்னாடி திருமங்கலி தாரணம் தான் ஃபேஷன்ல வந்தது. திருமங்கலி தாரணம் தான் ஃபேஷன்ல வந்தது. ஆனா இந்த பாணி கிரகணத்தை முடிச்சாச்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சப்தபதி, ராஜஹோமம் இதெல்லாம் முழுக்க முழுக்க வைதிக கர்மம். அது ஆபஸ்தம்பரோ யார் யாருக்கு என்ன ஸ்ருதியோ கிரகிய சூத்திரங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த சூத்திரங்களை ஏற்றார் போல அவரவர்கள் தங்கள் கர்மானுஷ்டானங்களை பண்ணணும். அந்த மாதிரி சத்யவிரதன் தன் ராஜ்யத்தில் இருக்கச்சே, இக்ஷ்வாக வம்சம் மன்னனோ இல்லையோ, தன்னுடைய ராஜ்யத்தில் அவன் இருந்த பொழுது ஒரு பிராமணருக்கும் மற்றொரு பெண்ணுக்கும் விவாகம் நடைபெற்றது. பிராமணோத்தமர் ஒருவருக்கும் ஒரு பெண்ணுக்கும் விவாகம் நடைபெற்றது. அந்த விவாகம் நடைபெற்றவுடன் விவாகம் ஆயிடுத்து, சப்தபதி ஆயிடுத்து, ராஜஹோமம் ஆயிடுத்து, மொத்தம் ஆயிடுத்து. இவன் நேரம் வந்தான், அந்த பெண்ணை பார்த்தான். பார்த்த உடனே அந்த பெண் பேர்ல ஆசை வந்துடுத்து. மற்றொருத்தருடைய மனைவி, இன்னொருத்தர்
பாணிகிரகணம் செய்த பெண்ணை ராஜா பலவந்தமாக தான் தூக்கிச் சென்று மறுபடியும் அவளை மனம் புரிந்தான். இது அவன் குற்றங்களில் மாபெரும் குற்றம். அத ராஜா மீறிட்டான். சரி, கல்யாணம் பண்ணிக்கிறவாளே இதை சரியா பண்ணிக்கலனா இப்ப நாமெல்லாம் சின்னர்ஸா இல்லையா? யோசிச்சு பாருங்க. பண்ண வேண்டிய கர்மானுஷ்டானத்தை சரியா பண்ணாததுனால நாமெல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? பாணிகிரகண மந்திரானாம் விக்னம் சக்ரே சுதுர்மதிஹி. சுதுர்மதிஹி நம்பிக்கையற்றவனாக, சாஸ்திர மரியாதையை மீறியவனாக, ஏன பாரியா கிருதா பூர்வம் கிருதோத்வாஹா பரஸ்யவை, மற்றொருத்தருக்கு கல்யாணம் திருமணம் செய்து வைக்கப்பட்டவளான பெண்ணை தான் இந்த அரசன் சத்தியவிரதன் பலவந்தமாக அபகரித்து சென்றதினால் இவனுக்கு மாபெரும் பாபம் சம்பவித்தது. அப்பா வெறுத்துட்டான் அருணன். இந்த மாதிரி ஒரு பிள்ளையா, வைதிகத்துல ஆசை இல்லாத ஒரு பையனா, இன்னொருத்தன் மாற்றான் மனைவியை போய் நீ அபகரிச்சுன்னு வந்துட்டியே. அவளுக்கு ஆசைப்பட்டிருக்கலாம், அந்த பெண்ணை நீ விரும்பி இருக்கலாம். அப்ப என்ன பண்ணிருக்கணும்? அவளுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி போய் தூக்கி வந்திருக்கணும். சத்தியவிரதன் சொன்னா, நான் என்ன பண்றது, அவளுக்கு கல்யாணம் ஆன பிறகு தானே அவளை பார்த்தேன். கல்யாணத்துக்கு ராஜாவை கூப்பிட்டுருக்கா, சுவாமி வந்து கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணும். ராஜா வந்தா கல்யாணத்துல கௌரவம் தானே. அந்த மாதிரி வந்தட பார்த்தா எனக்கு ஆசை வந்துடுத்து, அவளை தூக்கி வந்துட்டேன்னா, மகாபாபி நீ என்னுடைய ராஜ்யத்துல நிக்காத, என் ராஜ்யத்துல நீ வசிக்கவே கூடாது, உன்னால பெரிய மோசமே வந்துடுத்து, முதல்ல இந்த இடத்த விட்டு வெளில கிளம்பு அப்படின்னா ராஜா. தர்மிஷ்ட பிள்ளைதானே, பிள்ளைக்கு எப்படியாவது எக்ஸம்ஷன் கொடுத்துடலாமான்னு முடியவே முடியாது. நியாயாத்பத பரிசலந்தி பதம் நதீராக, எவ்வளவு பெரிய ஆபத்துக்கள் வந்தால் கூட நியாயாத்பத பிரவிச்சலந்தி பதம் நதீராக, நியாயமான மார்க்கத்தை விட்டு பெரியோர்கள் ஒரு பொழுதும் வழுவ மாட்டார்கள், தவறி நடக்கவே மாட்டார்கள். நீ கிளம்பு, என் மூஞ்சில முடிக்கார கிளம்புனா, நான் எங்க சுவாமி போறது? அப்பா எனக்கு எங்க ஆசிரியம்? நான் எங்க போய் தங்குறது? யார் வீட்டுல போய் வசிக்கிறதுன்னு. ஏண்டா தங்கணும், யார் வீட்டுல வசிக்கணும்? என் ராஜ்யத்திலேயே நீ இருக்க கூடாதுன்னு சட்டம் போட்டுட்டேன். ஆகையால காட்டுல போ, எங்காவது எல்லாரையும் பிறரை ஹிம்சித்து துன்புறுத்தி அவர்கள் துன்புறுவதை பார்த்து சந்தோஷம் அடையக்கூடிய குலத்தில் வசி போ. காட்டுல எத்தனை திருடர்கள் இருப்பா, வேடர்கள் இருப்பா, அவா கூட போய் வாசம் பண்ணுங்க. இவனுக்கு வேற வழி தெரியல. சரின்னு கிளம்பிட்டான். வசிஷ்டர் அங்க உட்கார்ந்துருக்கார் சபையில. ராஜன் பிள்ளை தானே, போனா போட்டோம், பரவாயில்ல, எக்ஸம்ஷன் பாத்துக்கலாம், சட்ட திருத்த மசோதா கொண்டுட்டா பரவாயில்ல, அரசர்களுக்கு எல்லாம் இது செல்லுபடியாக சொல்லிட்டு இருக்கே. எல்லாத்துக்கும் ஒரு அமெண்ட்மெண்ட், சட்ட திருத்த மசோதா அப்படின்னா ராஜகுமாரர்கள் தப்பு செய்தா தப்பு இல்லை அப்படின்னு ஆயிடும். வசிஷ்டர் வெரி குட், ரொம்ப சந்தோஷப்படுறேன்டா, இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்ததை பத்தி ரொம்ப சந்தோஷப்படுறேன், நீ கிளம்புன்ட்டு. அதுல இருந்து ஆரம்பித்து சத்தியவிரதனுக்கு வசிஷ்டரை பிடிக்கவே பிடிக்காது. ஒரு உபச்சாரத்துக்காவது, ஏண்டா குழந்தைய போய் காட்டுக்கு அனுப்புறியே, என்னப்பா திருத்து நிறுத்திடு சொல்லிருக்கலாமோ இல்லையோ, சொல்லவே இல்லை. இவன் காட்டுக்கு போறதுக்கு வசிஷ்டர் பார்த்தார். ராஜன் இங்க இருந்து நேர போனா 18 கிலோமீட்டர்ல ரைட் சைட்ல திரும்பினாதான் காடு வரும்னு ரூட் மேப் வேற கொடுத்துறாங்க. இவர் ஜிபிஆர்எஸ். அவனுக்கு அதுலயே ரொம்ப கோபம் வந்துருச்சு. அப்படி வெறுத்து போய் பார்த்தான். சேப்பா அப்படின்னு கிளம்பி போயிட்டான் காட்டு. ஆனால் காட்டில் சென்று ஓரளவுக்கு சாத்வீகனாவே இருந்தான். ஒரு க்ஷணத்துல காம பிரயுக்தனாக புத்தி மாறி போய் அந்த பெண்ணை அபகரித்தானே தவிர்த்து 12 வருஷங்கள் காட்டுல சுத்தமா தார்னாம். அந்த சமயத்தில் இவன் செய்த அடார செயலினாலே அந்த தேசத்தில் மாபெரும் வறட்சி தலைவிரித்து தாண்டவமானது. எத்தனை வருஷம்? ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 12 வருஷங்கள் அந்த ஊர்ல க்ஷாமம், வறட்சி, கடுமையான வறட்சி. 12 வருஷங்கள் மழையே பொழியல. எல்லாரும் அவஸ்தப்பட்டா, எல்லாரும் திண்டாடின்னு இருக்கா. ஒரு நாள் ராஜா காட்டுக்கு வேட்டையாட போறான். அப்ப பிள்ளைய பார்த்துட்டான். பிள்ளை பேர்ல அவனுக்கு கொஞ்சம் பிரீத்தி வந்தது. டே சௌக்கியமா இருக்கேடா, நீ ராஜ்யத்துக்கு வந்துடுறியான்னு. இல்லப்பா 12 வருஷம் ஆட்டம், பரிகாரம் பண்றது முடிவு பண்ணிட்டேன். பண்ணின தப்புக்கு நான் பிராயஷ்சித்தம் பண்ணிவிடுறேன். அந்த பிராயஷ்சித்தம் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்றதாக விட்டுட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அங்கேயே இருக்கான். 12 வருஷங்கள் மழை இல்லைன்னா மழை இல்லை, ஒரு துளி கூட ஜலம் இல்லை, மக்களுக்கு ஆகார வசதி இல்லை, எல்லாரும் சிரமப்பட்டு இருக்கா. அந்த சமயத்துல விஸ்வாமித்திரர் தன்னுடைய குடும்பத்தை சத்தியவிரதன் ராஜ்யத்துல, அவ அப்பா அருணன் இருக்கானோ இல்லையோ, அருணன் ராஜ்யத்துல தன் குடும்பத்தை விட்டுட்டு காட்டுக்கு தவம் பண்ண போயிருக்கார் விஸ்வாமித்திரர்.
இப்பதான் தெரிய போறது ஹரிச்சந்திரனுக்கும் விஸ்வாமித்திரனுக்கும் என்ன கனெக்ஷன் இன்னதான் நம்ம பார்க்க போறோம். அவருக்கு இவருக்கு என்ன கனெக்ஷன் வந்திருக்குன்னு. குடும்பத்தோட தவம் பண்ண போக முடியுமா? குடும்பத்தோட தவம் பண்ண போறதுக்கு சௌரியப்படுமா? நமக்கு தவம் பண்றதே ஏகாந்தமா இருந்துண்டு எந்த விதமான பாந்தவியமும் இல்லாமல் இருக்கிறதுக்கு. இஷ்டமித்திர பந்துக்களோட போறதுக்கு அது என்ன இடம்? அங்க போய் கலாட்டா பண்ணிட்டு இருக்க முடியுமா? ரொம்ப சிரமம்னு விஸ்வாமித்திர தன் மனைவிகளையும் விடுத்தார், தன் பிள்ளைகளையும் விடுத்தார். எல்லாரையும் இந்த ராஜ்யத்துல, இக்ஷ்வாகு ராஜ்யத்துல, சூரிய வம்சம் ரகுவம்ச ராஜ்யத்துல வைத்து விட்டு இவர் தவம் புரிய சென்று விட்டார். விஸ்வாமித்திரருடைய குடும்பம் ஒருவேளை ஆகாரம் இல்ல, தீர்த்தம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறது. ரொம்ப கஷ்டப்படுறது. உஜ்ஜீவனத்துக்கு கஷ்டம். என்ன பண்ணும்? உலகத்துக்கே வறட்சி. வாழ்க்கை மட்டுமா வறட்சி? உலகத்துக்கே வறட்சி வந்துருத்து. ஒன்னும் புரியலை வாழ்க்கை. ஒரு நாள் விஸ்வாமித்திரர் மனைவிகளில் ஒருத்தி தன் பிள்ளைய வித்தாவது 100 பசுமாடுகளை வாங்கி போஷித்து உஜ்ஜீவனம் பண்ணலாம்னு நினைச்சுண்டு ஒரு பிள்ளை கழுத்துல கயரை போட்டு கட்டி முச்சந்தில நார்ச்சந்தில அந்த குழந்தைய கொண்டு நிறுத்தி வச்சு இந்த பிள்ளைய வாங்கிட்டு யாராவது 100 பசுமாடு கொடுப்பேளான்னு வியாபாரம் பண்ற. 100 ரூபாய்க்கு பிள்ளை வைக்கிறது, 600 ரூபாய்க்கு பிள்ளை வைக்கிறது, 500 ரூபாய்க்கு பிள்ளை வைக்கிறதுலாம் பேப்பர்ல படிக்கிறோமே. ஆனா உண்மையிலேயே நடந்தது. இது பிராச்சீனமான காலத்திலே உண்டு. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஏனைய பிள்ளைகளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக விஸ்வாமித்திரரின் மனைவிகள் தங்கள் பிள்ளைகளில் ஒரு பிள்ளையின் கழுத்தில் கயரை கட்டி, எப்படி மாடை கட்டின்னு வருவோமோ அந்த மாதிரி கயத்தை கட்டின்னு வந்து நார்ச்சந்தில நிக்க வச்சு இந்த பிள்ளைய அடிமையா வாங்கிட்டு யாராவது எங்களுக்கு 100 பசுமாடு கொடுப்பேளான்னு கேட்கிறா. அந்த சமயத்தில் யாதிருச்சிகமாக எதிர்பாராமல் சத்தியவர்த்தன் அங்க வரான். என்ன அக்கிரமம், என்ன அநியாயம், இப்படி கூட உண்டா சுவாமி? யாராவது பிள்ளை கழுத்துல கயத்தை கட்டி விற்பாளா? என்ன உங்களுக்கு பிரச்சனை? சாப்பாடு தானே பிரச்சனை. நீங்க கவலையே படாதீங்க, தினந்தோறும் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எப்படியோ உங்களுக்கு நான் சாப்பாடு அரேஞ்ச் பண்றேன். இதெல்லாம் யுகத்துல ஆரம்ப காலம், யுகத்துல ஆரம்ப காலம். அதனால அவளுக்கு KFC ஆகாரம் எல்லாம் உண்டு. தெரிஞ்சவா தெரிஞ்சுக்கோங்க, தெரியாதவா தெரிஞ்சவாளை கேட்டுக்கோங்க. எப்படியோ ஆகாரத்தை உண்டு பண்றேன். நிறைய பேருக்கு தெரியாம தான் இருக்கு, வேற வழி இல்லை, இவ்வளவுதான் சொல்ல முடியும். KFC ஆகாரம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்காகவாது காலக்ஷேபம் பண்ணுவோம். அட யாராவது இதுதான் புரியல நமக்கு, ஹரிவம்சம் தான் புரியல, இதுவாவது புரியுதா பார்க்கலாமே. எங்க இருந்தோ தினந்தோறும் மாம்சத்தை கொண்டு வந்து விஸ்வாமித்திரர் மனைவிகள் இருக்கிற இடத்துல வச்சுட்டு போறான். அவ சௌக்கியமா சாப்பிட்டு இருக்கா. ஒரு நாள் அவர்களுக்கு மாம்சமே கிடைக்காமல் போயிடுது. ராஜா பல இடங்கள்ல தேடி தேடி பார்க்கிறான், அவனுக்கு கிடைக்கல. சரின்ட்டு தன் குலகுருவான வசிஷ்டருடைய பசுமாட்டை கொன்று அந்த மாம்சத்தை கொண்டு இவளுக்கு கொடுக்கிறான். பாபம் நம்பர் 2. கோஹத்தி பெரிய பாபம். அந்த கோஹத்தியை விட கொடிய பாபம் இது. குருவினுடைய பசுவை கொன்றது. அவருக்கு தெரியாமல் அந்த பசுவை கொன்று அந்த மாம்சத்தை கொண்டு கொடுத்துட்டான். இவாளுக்கு என்ன தெரியும் எந்த கடையில இருந்து வருத பார்த்தாலே? இவா பசிக்கு ஆகாரம், அவ்வளவுதான் விஷயம். போபாடுக்கு சாப்பிட்டு இருக்கா. ஏதன் மத்தியில விஸ்வாமித்திர விஷயத்துல ஒரு கதை உண்டு. ஒரு நாள் விஸ்வாமித்திரர் தவம் செய்யும் காலத்துல ரொம்ப நொந்து போய், நாக்கெல்லாம் வறண்டு போய், கண்கள்லாம் குழி விடுந்து போய், உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு வழி இல்லாமல் திணறி தவித்து எங்கேயோ ஒரு சேரிக்குள்ள போய் அங்க நாய் மாம்சம் ஒருத்தன் வீட்டுல இருக்கு. அவன் எல்லாம் ராத்திரி வேளை நல்லா தூங்கிட்டு இருக்கான். அதுவும் நாயினுடைய பிருஷ்டபாக மாம்சம். மாம்சத்துல பல வெரைட்டி இருக்கு. அதை கூட புராணம் சொல்றது தெரியுமோ இல்லையோ? எந்தெந்த மாம்சம் சாப்பிடணும், மாம்சத்துல எந்தெந்த இடத்துல இருந்து மாம்சத்தை எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சில விஷயங்களை வேற சொல்றது புராணங்கள் சொல்றது. நாய் மாம்சம் அறவே வர்ஜனீயம். நாய் மாம்சத்தை சாப்பிடவே கூடாது. நாய் பார்த்தும் சாப்பிடக்கூடாது, நாயினுடைய மாம்சத்தையும் சாப்பிடக்கூடாது. அதுலயும் நாய் மாம்சத்துல பிருஷ்டபாகம் அது வர்ஜனீயம், சர்வாத்ரா தியாஜ்யம். அது ஒரு இடத்துல குவிச்சு வச்சிருக்கு இவன் வீட்டுல. இவர் போய் காதெல்லாம் அடைச்சு போச்சு, கண்ணெல்லாம் இருண்டு போச்சு, மயக்கம் வந்துருத்தோ இல்லையோ, உருண்டு பிறண்டு தவழ்ந்து போய் அதை எடுக்கிறார். சத்தம் கேட்டு அவன் எழுந்துக்கிறான். எழுந்து யாராரு எங்க வீட்டுல வந்து திருடுறதுன்னு. அப்பா நீ எல்லாம் ஒண்ணும் கேட்காத, என்ன ஒண்ணும் பேசாத, உடைய மொத்தம் உயிர் போட போலுறது, பிராணாபத்து வந்துடுத்து, பிராணனை ரட்சித்துக் கொள்ளும் சமயத்தில் நாம் எப்படி வேணா இருக்கலாம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு.
முதல்ல இதை சாட்டா தான் உயிர் வாழும். நீ என்ன வேணா தண்டனை கொடு, எனக்கு எப்படி வேணா நான் இருக்கேன், ஆனா முதல்ல இந்த மாம்சத்தை கொடு, மாம்சத்தை கொடுன்றார். அவன் பார்த்தான், விஸ்வாமித்திரரே மகர்ஷி, உமக்கா இப்படி ஒரு நிலைமை, லோகத்துல வறட்சினா இப்படி தபோதரர்கள்லாம் வறட்சியில இந்த அளவுக்கு நீச்சமான காரியத்தை செய்யும் அளவுக்கு இறங்கி விடுத்து, ஐயோ நீர் பண்ணக்கூடாது, நீர் பண்ணக்கூடாதுன்னா, நீ எதுவுமே வேணா, உங்க சாஸ்திரமாவது தர்மமாவது மண்ணாங்கட்டியாவது ஒன்னும் வேணாடா, பசி உயிர் போறதா கொடுறான். அவன்கிட்ட அதை சட்டியை பிடுங்குறார். அவன் கொடுக்க மாட்டான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சுவாமி, கொஞ்சம் அவகாசம் எடுத்துக்கோங்க, எப்படியாவது உங்களுக்கு நல்ல ஆகாரம் கிடைக்கும், நல்ல ஆகாரம் கிடைக்கும். போராடுறார் விஸ்வாமித்திரர். இப்படி போராடும் பொழுது அவருடைய தபோவலிமையை காப்பாற்றுவதற்காக, அவருக்கு ஏற்பட்ட ஒரு மாபெரும் பாபத்திலிருந்து அவரை காப்பாற்றுவதற்காக இந்திரன் மழை பொழிகிறான். அதுவும் மழை தாரை எப்படி விழுந்ததுன்னு, அம்மிக்கல்லு குழவி மாதிரி ஒவ்வொரு மழை துளி விழறதான் பூமியில. 12 வருஷம் கழித்து பொழிந்த அந்த மழையினால உலகமே சுபிக்ஷத்தை அடைந்தது. விஸ்வாமித்திரர் உட்பட உயிர் படைத்தார்கள். நடுவில் விஸ்வாமித்திரருடைய கதை. விஸ்வாமித்திரர் உட்பட உயிர் படைத்தார்கள். தவம் முடிஞ்சு கொடுத்து விஸ்வாமித்திரர் தன் ஆத்துக்கு வர, யார பாக்குறது, குடும்பத்தை பார்க்கறதுக்கு வந்தா, அவ சொல்றா, நம்ம மகாராஜா இருக்காரு, சத்யவிரத மகாராஜா, அவர் தான் சுவாமி எங்களை காப்பாத்தினார். நான் இவனை வித்து விடுறதா இருந்தேன். கழுத்துல கயற்றை கட்டி ஒரு பிள்ளையை விற்பதற்கு அவர்கள் முயற்சித்தார்களோ இல்லையோ, களம்னா கழுத்துக்கு பேரு, களம்னா கழுத்துக்கு பேரு. கழுத்துல கயரை கட்டினதுனால அந்த பிள்ளைக்கு அது முதற்கொண்டு காலவர் என்பது பெயர். காலவர் மிகச்சிறந்த ரிஷி. அந்த காலவரோடு சேர்ந்து தான் பிரம்மதத்தர் யோகாபியாசங்களில் சித்தி அடைந்தார் என்பதை பின்னாடி வர்ணிக்கப்படும். களே பத்தியமானத்வாத்து, கழுத்தில் கட்டப்பட்டு இருந்ததினால் அவர் காலவர். அந்த காலவரும் பிரம்மரத்துல ஒன்னா சேர்ந்து தான் மிகுந்த யோகத்தை எல்லாம் அனுபவித்தார்கள். பின்னாடி சரித்திரம் வரப்போறது. இப்பதான் நாம 8வது அத்தியாயத்துல இருக்கும். இன்னும் முதல் பருவால, அப்புறம் 2வது பருவா இருக்கு, 3வது பருவா இருக்கு. 12,000 ஸ்லோகம். நாம இப்ப மொத்தமே 346 ஸ்லோகம் தான் பார்த்திருக்கோம் கதையில. அவ்வளவு விஷயங்கள் இருக்காது. வந்த உடனே சத்யவரத்தனை பத்தி சொன்னான். விஸ்வாமித்திரருக்கு சந்தோஷம். என் ஃபேமிலி நீ தான் காப்பாத்தினியா, என் ஃபேமிலிக்கு நீ தான் காட் ஃபாதரா, ரொம்ப சந்தோஷம்டாப்பா, சமயத்துல நான் உனக்கு உதவி பண்றேன். 12 வருஷம் கழிச்சு சத்யவரத்தன் வந்து ராஜ்யத்தை ஏத்துக்கலாம்னு வசிட்டர் வெயிட் பண்ணச்சே, மறுபடியும் கோஹத்தி செய்து தன் பசுவை கொன்னதுனால மறுபடியும் அவனுக்கு பாபம் வந்துருத்து. 3வது ஒரு பாபம் பண்ணான். 3வதா ஒரு பாபம் பண்ணான். 2 பாபம் கொடுக்கச்சே அலர்ட், கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருக்கணும். அதாவது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாம் ஏதோ தப்புகள் பண்றோம், ஏதோ தப்பு பண்றோம் வச்சுக்கோங்களேன், அந்த தப்புக்கு உரிய தண்டனையை பெருமாள் கொடுக்கச்சே என்ன பண்றார், தான் இருக்கேன்றத காண்பிக்கிறார். தான் இருக்கேன்னு பெருமாள் காமிச்சிட்டு இருக்கார். ஆனால் நாம தான் அதை அறியறது இல்லை, நமக்கு தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஓஹோ, நாம இந்த தப்பு பண்ணினோம், இந்த தப்புக்கு ஏற்ற சிக்ஷை பெருமாள் கொடுத்திருக்காருன்னு ஒரு மனசு நமக்கு வருதில்லை. எல்லாம் என் பாவம் சுவாமி, எல்லாம் என் பிராரப்தம் சுவாமி. ஏன் நீங்க ஆஸ்பீஷியஸ் ஐட்டத்துக்கெல்லாம் பிராரப்தம் சொல்றது இல்ல? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எதனால, எல்லாம் என் பிராரப்தம். ஆஹா, எல்லாம் என் பிராரப்தம். ஏன் சொல்லக்கூடாது? பிராரப்தம்னா பலனை கொடுக்க ஆரம்பித்த கர்மா தானே. அது தீய கர்மாவா, நல்ல கர்மாவுக்கும் பிராரப்தம் வேறுண்டோ இல்லையோ, அதையே நாம சொல்றது இல்ல. சொல்லும் 2 பாபங்களை பண்ணிட்டான் வசிட்டர். அவன் பேர்ல ரொம்ப கோபமா இருக்கார். 3வதா ஒரு பாபம் பண்ணான். பெருமாளுக்கு நிவேதனம் ஆகாமல் சாப்பாட்டை சாப்பிட்டான். பகவன் நிவேதனம் செய்யாமல் இவன் புஜித்தான். இருக்கிறதுலயே பெரிய விஷயம். தளிகை பண்ணச்சே உப்பு சரியா இருக்கா, காரம் சரியா இருக்கா, மஞ்சப்படி சரியா இருக்கா அப்படின்னு அதுல போட்ட மூக்காப்படி சீக்காப்படி எல்லாம் சரியா இருக்கான்னு அந்த சாதத்து பண்ணிட்டே இருச்சே ஒரு கரண்டில குத்தி சர்றன்னு உறிஞ்சி நாம டேஸ்ட் பார்க்கிறோமே, அப்ப நாம் 3வது பாபத்தை செய்பவர்கள். இதுல 2வது பாபம் நமக்கு சாட்சாத்தா கிடையாது. நாம மாம்சமும் சாப்பிட போறது இல்ல, குலகுரு அவருடைய பசுமாட்டை நாம கொல்ல போறது இல்ல. ஆனால் கூட பசுக்களை இம்சை செய்து வரக்கூடிய பாலை நாம் பருகுவதனால் நமக்கு அந்த பாபத்துல பங்கு உண்டு. கிரமமா பசுக்களுக்கு பருத்தி கொட்ட புண்ணாக்கு கொடுத்து, வைக்கலை கொடுத்து, நல்ல பச்சை புஷம்பொருட்களை கொடுத்து, கண்ணுக்குட்டியை வைத்து பசுவிடத்துல பாலை கறக்கிறா தெரியுமா நமக்கு? பேக்கெட் மட்டும் வின் பால் வந்துடுது. கண்ணுக்குட்டி இல்லாத பசுவின் பாலை பருகக்கூடாது தெரியுமா? ஆனா பசுவே இல்லாமல் பசுவின் பாலை பருகலாம். அது எக்ஸம்டட். தட்ஸ் வாட் வி ஆர் பிராக்டிசிங். சொல்லிக்கலாம்.
இப்படி பகவானுக்கு நிவேதனமாகாமல் அந்த சாதத்தை இவன் சாப்பிட்டதினாலே மூன்றாவது பாபம். ஏன்னா இலையில சாதம் போடுறான், பசிக்கிறது ரொம்ப பசிதான், பயங்கர பசி. நான் தான் உபன்யாசம் முடிச்சுட்டு வரேனே, வீட்டுல சாதம் போடுறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு போய் உட்கார்ந்துக்கிறோம். நம்ம தட்டுல சாதம் போடுறதுக்கு லேட்டா இருக்கு. சாதத்தை போடுறா, போட்ட உடனே ஒரு ஆவல், பரிசேஷனம் பண்ணி சாப்பிடுறவர் தான். ஆனால் அந்த சாதத்தை கையால் அப்படி எடுத்து அலைஞ்சி அதை இப்படி சேர்த்து அப்படி சேர்த்து முதல்ல புரோக்ஷணம் பண்ணாமல் சாரத்துல கை வச்சா அது நாய் மாம்சத்துக்கு துல்லியம். இது வேற தள்ள எழுத்தா? இன்னொன்னு அறிவம்சத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் போல இருக்க. இப்படி பிச்சு பிச்சு சொன்னா நாங்க என்ன புரிஞ்சுக்கிறது? பிரசாரத்தை பகவன் நிவேதனம் செய்யாமல் ஆத்மா அந்தர்யாமியான பரமாத்மா, அந்த அந்தர்யாமியான பரமாத்மாவிற்கு பிராணாய ஸ்வாகான்றதாக சொல்லி அவனை காண்பித்து அப்புறம் தான் கை வைக்கணுமே தவிர்த்து எடுத்த உடனே அப்படி சாத்த அப்படி அலையிறது, நெய் குத்தின உடனே அப்படி பிரிக்கிறது. சில பேர் பார்ட்டிஷனே பண்ணிடுவான். குழம்புக்கு எவ்வளவோ சாத்தத்துக்கு எவ்வளவு பார்ட்டிஷன் வேற பண்ணி வைப்பான். அதை எடுத்து போட்டுட்டு மறுபடியும் சாதம் போட்டு சாப்பிடணும். முதல் தடவை சாதம் போடுறதே நமக்கு வேஸ்ட்னு ஆத்துல ஒரு சிந்தனை. இதுல ரெண்டாவது தடவை போடுனா அது போல பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணாமல் கை வச்சுட்டான். மூன்றாவது சங்கு. 3 பாபங்கள் இவனிடத்தில் உண்டாயின. 3 பாபங்கள் உண்டாயின. சரி, அப்பையும் வசிஷ்டர் அவனை மன்னிக்கிறதுக்கு தயாரா இருந்தார். நேர வசிஷ்டர் கிட்ட போனா, சுவாமி எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தேன், பல பெரியோர்கள் செய்த யாக யஜ்ஞாதிகளை எல்லாம் அனுபவித்தேன், இப்ப எனக்கு ஒரு ஆசை, இந்த சரீரத்தோட இந்த தேகத்தோட நான் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று ஆசை. நிறைய முன்னாடி ராஜாக்கள்லாம் போயிருக்கா, அந்த மாதிரி உண்டு. யயாதி எதுலாம் சொர்க்கத்துக்கு அப்படியே போனான்னு சரித்திரம் உண்டு. நஹுஷன் போயிருக்கான், போயிருக்காளே, நானும் ஏன் போகக்கூடாது? போலாண்டா. ஆனா நீ பாப்பி ஆயிட்டியே, சுத்தாத்மாவா இல்லையே. இந்த டிசைரை நீ 12 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டு இருந்தேன், ஒருவேளை பாசிட்டிவா நான் பதில் சொல்லியிருப்பேன். ஆனால் இப்ப நீ சரியில்லை, சுத்தாத்மா இல்ல, பல தீவினைகளை பண்ணிருக்க, சாஸ்திர மரியாதையை மீறிய காரியத்தை நாங்க செய்ய மாட்டேன் அப்படின்னு வசிஷ்டர் மறுத்துட்டார். ஏற்கனவே வசிஷ்டர் பேர்ல கோபம், காட்டுக்கு அனுப்பிச்சேவும் அப்செக்ஷன் கொடுக்கல. இப்பயாவது தன்னிடத்துல அவருக்கு வாஞ்ச இருக்குமான்னு பார்த்தா அதுவும் இல்ல. நேர வசிஷ்டர் குமாரர்களிடத்துல போய் நின்றார், வசிஷ்ட புத்திரரிடத்துல போய் நின்றான் சத்தியவிரதம். நீங்களாவது எனக்கு சொர்க்காரோபணம் பண்ணி வைங்களேன். அவ பார்த்தா, எங்க அப்பாவே ரிஜெக்ட் பண்ண கேஸ், நீ சீஃப் டாக்டரே முடியாது, ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்றவரே முடியாதுன்ட்டார், நாங்கள்லாம் வெறும் சாதாரண ஆசாமி தான், முடியவே முடியாதுன்னா பலாத்காரம் பண்ணா. கோவம் கொடுத்தா அவளுக்கு, வசிஷ்டருக்கு கோவம் கொடுத்து, ஏண்டா பண்ணக்கூடாத காரியத்தை மறுபடியும் மறுபடியும் பண்ணுவேன் பண்ணுவேன் பண்ணுவேன்னு சொல்லி நீ நிர்பந்தம் பண்றியே, சண்டாளனா நீ போயிட வேண்டியதுன்னு அவனுக்கு சாபம் கொடுத்துட்டு. சாபம் வாங்கின சமயத்திலேயாவது உரைக்கணும். சரி போ அப்படின்னா ஆத்துக்கு வந்தான். பெரிய ஹம்சதூளிக்கா மஞ்சம், பிரம்மாண்டமான அரண்மனை, கை அமுக்கிறதுக்கு 10 பேரு, கால் அமுக்கிறதுக்கு 10 பேரு, பாலும் பழரசமும் கொண்டு வரதுக்கு 10 பேரு, விசிறி வீசறதுக்கு ஒரு 10 பேருன்னு ஒன்னும் குறைச்சலே கிடையாது. இக்ஷ்வாக வம்சத்தை மன்னன் இல்லையோ வந்து ராத்திரி ஆயாசமா சௌக்கியமா ஜம்முன்னு படுத்துட்டான். மறுநாள் காலத்தால வந்தி வைத்தாளிகர்கள் துதி பாடகர்கள் வந்து ராஜாதி ராஜராஜ மார்த்தாண்ட ராஜகம்பீர அப்படின்னு பராக் பராக்னு சொல்றதுக்கு கார்த்தால வரா. இவன் தூங்கி எழுந்துக்கிறான். எப்பொழுதும் தூங்கி எழுந்துட்டா நல்லா சௌக்கியமா சுகமா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவான். அன்னைக்கு தூங்கி எழுந்துக்கச்ச என்னமோ மாதிரி இருந்தது. திரிசங்கும் அந்த மாதிரிதான் கார்த்தால சௌக்கியமா எழுந்துப்பான். இன்னைக்கு எழுந்துக்கச்சவே ஒரு வித்தியாசமா ஒண்ணு, உடம்புலாம் ஒரு வித்தியாசமா தோன்றது. என்ன விஷயம்னு எழுந்து பார்த்தான். பார்த்தா ராத்திரி தங்க திருவாபரணங்கள் பூண்டிருந்த அரசனுடைய உடம்பில் இரும்பு ஆபரணங்கள் இருந்தன. இரும்புல நம்ம போட்டுக்கவே கூடாது, அது பிளாட்டினமா இருந்தா கூட வசதி இல்லை, மனா வாங்கி ஸ்டோர் பண்ணி விற்கிறதுக்கு யூஸ் ஆகவே தவிர்த்து இரும்ப ஆபரணமா ஆர்னமெண்டா யூஸ் பண்ணக்கூடாது. ஆகையால் தான் பெரியவர்கள் வைதிக கர்மானுஷ்டானங்கள்ல வாட்ச் கட்டுறது இல்லை. நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க, புரியாது சில பேருக்கு. வாட்ச் ஏன் கட்டக்கூடாது அப்படின்னு கேட்டா, சுவாமி அது இரும்பு, இரும்புல ஆபரணம் போட்டுக்க கூடாது. ஒத்துண்டா ஒத்துக்கிறோம், ஒத்துக்கட்டா வழக்கம் போல மறந்துட்டு நாம வடக்கு காரியம் பார்த்தோம். புராண சிரவணம் பாப விமோச்சம். எதுக்கு 2 காரு கொடுத்துருக்கான், ஒன்னு உள்ள நுழையறதுக்கு, இன்னொன்னு வெளில போறதுக்கு.